பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 107வது சங்கீதம் அதனுடைய 29வது வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த கொந்தளிப்பையும் கர்த்தர் அமர்த்தும் போது அது அடங்கும். அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக பணியாத எந்த வல்லமையும் கிடையாது, அடங்காத எந்த கொந்தளிப்பும் கிடையாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கை படகை அமிழ்த்தும்படியாய், உங்களை அழிக்கும்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கிற கொந்தளிப்புகள் எவைகள்? கடல் கொந்தளிக்கும் போது எப்படி அலை அடிக்கும் என்றே தெரியாது, எந்த பக்கத்திலிருந்து அடிக்கும் என்றே தெரியாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், படகில் இருக்கிறவர்கள் தங்களுடைய முழு முயற்சியும் போட்டு பார்த்துவிட்டு கடைசியாக அவர்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாத ஒரு நிலையிலே வந்து விடுவார்கள். யோனா பயணித்த கப்பலிலே கடல் திடீரென்று கொந்தளிக்கிறது. இவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க, வெயிட்டு குறைக்கிறதுக்காக உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுறாங்க. கடைசியில் இனி செய்வதற்கு என்னதென்று தெரியாத நிலையில் எல்லாரும் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 107வது சங்கீதம் அதனுடைய 25 முதல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும்போது, கடல் கொந்தளிக்கும் போது அதில் பயணிக்கிறவர்கள் நிலைமை எப்படி இருக்கும்னா, மேலே ஏறி கீழே இறங்குற அனுபவம். வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கிறது போல இருக்கும், அடுத்த நாள் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. நேற்று பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பார்க்கும்போது அழுதுட்டு இருக்கிறாங்க. இதனால் ஆத்துமா என்ன செய்கிறது என்றால், கிளேசத்தினாலே சோர்ந்து போகிறது, கரைந்து போகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதனுடைய 28வது வசனத்தில், அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, மனம் சோர்ந்து போய், ஒருவேளை என் வாழ்க்கையில் இத்தனை காற்று அடிக்கிறது, இத்தனை அலைகள் வந்து என் வாழ்க்கை படகை சேதமாக்கும்படி, என்னை அமிழ்த்தும்படி போராடுகிறது என்கிற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால், இந்த கொந்தளிப்பை அடங்க பண்ணி அமர்த்துகிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சீஷர்கள் படகிலே பயணிக்கும் போது இதே போல கொந்தளிப்பு வந்தது. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இறையாதே, அமைதலாயிரு, அவ்வளவுதான். அதுவரை அடித்து ஆக்ரோஷமாய் அடித்து கொண்டிருந்த காற்றும் கொந்தளித்த கடலும் அப்படியே அமைதியாயிற்று. இதுதான் நம்ம ஆண்டவருடைய வல்லமை. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில் அடிக்கிற கொந்தளிப்பை இயேசு நிச்சயமாய் அமர பண்ணி அதை அடங்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற நல்ல தேவனே, இந்த நேரத்தில் யார் யார் வாழ்க்கையில் அப்பா சமாதானம் இல்லாமல் பலவிதமான பிரச்சனை கொந்தளிப்பினாலே கலங்கி போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை அனுப்பினா போதும்பா, இந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கி அமைதலாகும். அந்த அமைதலை இவர்கள் வாழ்க்கையில் கிருபையாய் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.